நாம தான் ஜனங்க. இவரு பாயும் புலியா, இல்ல பதுங்குறாரு அப்ப பூனையா, இல்ல நாடகம் பண்ற அப்ப இந்த நாடகம் தொடருமா? நண்பர்களே வணக்கம். ஏப்ரல் 9ஆம் தேதி புதன்கிழமை நைட் இந்தியன் டைம் நம்ம யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன செய்தார்னா, நான் எல்லா நாட்டு மேலேயும் டாரிஃப் எல்லாம் போட்டுருந்தேன், 20%, 30%, 40%, போட்டிருந்தேன். அதை நான் என்ன பண்ணுறேன், தற்காலிகமாக நான் நிறுத்தி வைக்கிறேன் ஒரு 3 மாதத்துக்கு, அதாவது 90 நாளுக்கு அப்படின்னு சொன்னார். அப்போது இந்த மாதிரி பண்ணும்போது ஜனங்களுக்கு, அதாவது நமக்கு ஜனங்களே இதுக்கு நம்ம தான் ஜனங்க, நமக்கு ஒரு டவுட் வரும். என்ன டவுட்டு? இவரு பாயும் புலியா, இல்ல பதுங்குறாரு அப்ப பூனையா, இல்ல நாடகம் பண்ற அப்ப இந்த நாடகம் தொடருமா? இது விடுகதையா இல்ல தொடர் கதையா? எந்த கேள்விக்குமே பதில் இல்லையே. இவரை நம்ம எப்படி ஜட்ஜ் பண்றது? இவரோட பிளான் என்ன? இது அமெரிக்காவை பாதிக்குமா, உலகத்தையே பாதிக்குமா, நம்மளை பாதிக்குமா, அதாவது இந்தியாவை பாதிக்குமா, எந்த நாட்டை பாதிக்கும்? சரி, நம்மள மற்ற நாட்டை பத்தி நமக்கு அவ்வளோ பெரிய ஒரு கேள்வியும் கிடையாது, அதை பத்தி நம்ம பாதரேஷன்லயும் கிடையாது. அப்போ இந்தியாவை பாதிக்கிற மாதிரி இருந்ததுன்னா என்ன மாதிரி பாதிப்பு வரும்? இது பாஸ் கொடுத்துருக்காரு, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. நீங்க எவ்வளவு பெரிய அப்பா டக்கரா இருந்தாலும், உலகத்துல மிகப்பெரிய தலைவரா இருந்தாலும், ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு ரிவர்ஸ் பண்றதுக்கு, ஏன்னா பாதிக்கப்பட்ட நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்களாம் அவங்க ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இல்லை சார் அப்படி பண்ணுங்க சார், இப்படி பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, இப்படி பண்ணு, தப்பு, இப்படி பண்ணனால எங்களுக்கு இவ்வளவு மதிப்பு இருக்கு அப்படின்னு 100 பேர் சுற்றி சொல்லிட்டே இருப்பாங்க. யாரா இருந்தாலும் சரி, உலகத்துல எந்த தலைவர்களா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நடக்கும். சில நேரத்துல அதுக்கு கொஞ்சம் ஈல்டு நீங்க பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு அந்த ப்ரெஷருக்கு நீங்க கொஞ்சம் சில நேரத்துல விஸ்டாண்ட் பண்ணுவீங்க, சில நேரத்தில் இந்த ப்ரெஷர் தாங்க முடியாத ஒரு லெவலுக்கு போகும். ஏன்னா இவர் பண்ணது உலகத்துல இருக்க அத்தனை நாட்டையும் பாதிச்சிருக்கு. ஆக்சுவலா ஒரு விஷயம் தெரியுமா, அவரோட டார்கெட் எல்லா நாடுங்க, நம்ம இந்தியாலாம் கிடையாது. அவரோட டார்கெட் சைனா மட்டும்தான். ஆனா சைனா மட்டும் தனியா டாரிஃப் போட்டா பிரச்சனையாகல. அவர் என்ன பண்ண, உலகத்துக்கு அத்தனை பேர் அத்தனை நாட்டுக்கும் டாரிஃப் போட சொல்லுது. உங்களுக்கு ஒரு இன்னொரு விஷயம், அந்த 90 நாள் இப்போ பாஸ் கொடுத்துருக்காரு இல்லையா, டெம்பரரி ரிலீஃப் அப்படின்னு சொல்லிட்டு, அது மற்ற எல்லா நாட்டுக்குமே தான் தவிர சைனாக்கு கிடையாது. சைனாக்கு இன்னும் 100% மேல டாரிஃப் கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவரோட டார்கெட் சைனா தான். ஓகேங்களா? சரி, ரைட். அப்போ மற்ற நாட்டுக்கெல்லாம் 90 நாளுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்ற கேள்வி எல்லாரும் முன்னாடியே இருக்கு. 90% இதுதான் நடக்கும். இவர் ஏன் இந்த டாரிஃப் தடவை எடுத்துன்னு வந்தாரு? எலெக்ஷனுக்கு முன்னாடியே சொல்லிட்டார், இந்த மாதிரி நான் டாரிஃப் எடுத்துட்டு போறேன், அமெரிக்கா ரிச் கண்ட்ரி ஏமாத்த போறேன், இல்லை உலகத்துல அத்தனை கண்ட்ரியும் அமெரிக்கா ஏமாத்திட்டு இருக்காங்க, இனிமே ஏமாத்த நான் விட மாட்டேன், நான் பயங்கர ஸ்மார்ட்டான பிரசிடென்ட் அப்படி இப்படின்னு எங்கிற டயலாக் எல்லாம் விட்டாரு. அதுக்கு தகுந்த மாதிரி இப்ப நடந்துக்கிறாரு. ஒன்றும் சொல்லாத ஒன்றும் செய்யல, சொன்னதுதான் செய்யறாரு. ஆனா என்னன்னா, அவர் நினைச்சதை விட கொஞ்சம் பாதிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியா வந்துருக்கு அப்படின்னு அவருக்கே சந்தேகம் வந்துச்சு. ஏன்னா மார்க்கெட் எல்லாம் கண்ணம்னா வந்துச்சு. உலகத்துக்கு அத்தனை நாடையும் அவர் காலில் விடுற அளவுக்கு பண்ணிட்டார். ஆனா அதெல்லாம் கொஞ்சம் அவர் நினைச்ச மாதிரிலாம் நடந்து போச்சு. ஆனாலும் இது உலகத்துல வர்ற பொருள் எல்லாம் அமெரிக்கால வர்றதெல்லாம் தடை பண்ணிட்டா அமெரிக்காவோட எக்கானமி என்ன ஆகும், அமெரிக்காவோட இன்ஃபிளேஷன் என்ன ஆகும்ன்ற கேள்வியெல்லாம் நிறைய வந்திருக்கு. அந்த கேள்விக்கெல்லாம் அவரால் சரியான ஒரு பதில் கொடுக்க முடியல. அவர் என்ன பண்ணாரு, சரி தற்காலிகமா நிறுத்தி வச்சுட்டு மற்றது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ மற்ற நாட்டை பத்தி எல்லாம் விடுங்க, நமக்கு அதை பத்தி பாதரேஷன் கிடையாது. அப்போ இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு வரும் அப்படின்னு வச்சுன்னா, இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் இன்னைக்கு நிலைமையில நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. அதனால ட்ரம்ப் இந்தியாவை அதிகமா பாதிக்கிற மாதிரி எதுவும் செய்ய மாட்டாரு. அப்படியே செஞ்சா கூட பெருசா ஒன்றும் இருக்காது அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. ரைட்டுங்களா? ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், ரொம்ப முக்கியமான ஃபீல்டு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோல, பார்மசிட்டிக்கல்ஸ், அதாவது மருந்துகள். இன்னைக்கு உலகத்துல 100கணக்கான நாடுகள் நம் நாட்டின் பார்மசியை நம்பிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஜெனரிக் மெடிசன், சீப்பான மெடிசன், நம்மளுடைய பார்மசிட்டிக்கல் கம்பெனி தான் இங்க மேனுஃபேக்சர் பண்ணி அதை உலக நாடுகளுக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க.
மற்ற நாடுகளை விட்டுருங்க, நமக்கு இப்போ அந்த கேள்வி கிடையாது. அமெரிக்காவுக்கு கிட்டத்தட்ட 75,000 கோடியிலேருந்து 80,000 கோடி வரைக்கும் மருந்துகள் இந்தியாவிலிருந்து சப்ளை ஆகிக்கிட்டு இருக்கு. அதை தற்காலிகமா வந்துட்டு அமெரிக்கா நினைச்சாலும் தடுக்க முடியாது. அப்படி தடுக்கணும்னு நினைச்சாலும் அதோட பாதிப்பு ரொம்ப பெருசா இருக்கும். ஏன்னா மருந்து எவ்வளவு எசென்சியல் ஆயிட்டோம்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், நமக்கு தெரியுதுன்னு அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும், ரைட்டா? அது அதனால அவர் தடை பண்ண மாட்டாரு. சரி, அப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம். இல்லை சார், இப்போ நீங்கள் வந்து இந்தியாவிலேருந்து சப்ளை பண்ணணும்னா நாங்கள் சைனால வாங்கிட்டு போகிறோம் அப்படின்னு அவங்க நினைச்சா கிடையாது. சைனாக்கு அவங்களுக்கு யாருக்குன்னா பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. சரி, வேற ஏதாவது நாட்டிலேருந்து நம்ம மருந்தை இம்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சா கூட நடக்காது. ஏன்னா மருந்து மற்ற பொருள் மாதிரி கிடையாது. அதை ஃபேக்ட்ரி வந்து உருவாக்கி அதை மேனுஃபேக்சர் பண்ணி மருந்தெல்லாம் உரிச்சு அதை டெஸ்ட் பண்ணிட்டு அதெல்லாம் பண்ணி முடிச்சு அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு மருந்து விற்பனை கூடத்துக்கு வந்து சென்றடைவதற்கே கிட்டத்தட்ட 6 வருஷம். அந்த 6 வருஷத்துல மருந்து இல்லாம அமெரிக்கா நிலைமை என்ன? ரொம்ப கஷ்டம். ஸோ இன்னைய நிலைமையில நம்மளுடைய ஃபார்மசி கம்பெனிஸ் ஆர் வெரி வெரி சேஃப். அந்த ஃபார்மசின்ற ஃபீல்டு ரொம்ப ரொம்ப சேஃப். ஆனால் மற்றதெல்லாம் கொஞ்சம் பாதிப்பு வரலாம். ஏன்னா அவர் என்ன பண்ணுவார், நான் ஏற்கனவே சொன்னதுதான் செய்கிறேன், அவனுக்கு புதுசாக ஒன்று செய்யல, அதனால ஃபுல்லாக 0 லெவலுக்குலாம் கொண்டு வர முடியாது, ஏற்கனவே இருந்த டாரிஃபோட கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி, டெக்ஸ்டைல்ஸ், லெதர் ஐட்டம், அது இதுக்கெல்லாம் அந்த மெட்டல்ஸு, ஆட்டோமொபைல்ஸ்க்கெல்லாம் வந்து நிறைய பண்ணிட்டு ஃபார்மசிக்கு வேணா கொண்டு வரலாம். பட் கொண்டு வந்துட்டு அப்புறம் திருப்பி ரிவர்ஸ் பண்ணுவார் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ரிவர்ஸ் பண்றாரோ இல்லையோ, அட்லீஸ்ட் he will reduce the tariff of pharmaceutical item. அந்த நிலைமையில இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் 2 தான். ஒன்று, இப்போதைக்கு ஷேர் மார்க்கெட்ல அதிகமா ட்ரேட் பண்ணாதீங்க. ஏன்னா எந்த நேரத்தில் எந்த மாதிரிலாம் அவர் டெசிஷன் எடுப்பார்னு யாருக்குமே தெரியாது. எனக்கு தெரிஞ்சு அவருக்கே தெரியுமா கூட எனக்கு தெரியல. அந்த மாதிரி சூழலில் நீங்க ஒன்று எடுத்து அப்புறம் அந்த ஷேர் டபால் கீழே விழுந்து இல்லை மேலே போய் அந்த மாதிரி பயங்கர வாலடைலா இருக்கிற சிச்சுவேஷன்ல பணத்தை இழப்பீர்கள். உங்களுக்கு தெரியுமா, ஷேர் மார்க்கெட்ல யாரை வேணா போய் கேட்டு பாருங்க, சார் நாங்கள் வந்து ஷேர் வாங்குறோம், வாங்கின கையோட இறங்குது சார், சரி விற்கிறோம், வித்த கையோட இறங்குது சார். ஏன் அது நடக்குதுன்னா, நீங்கள் விற்பதும் வாங்குவதும் தவறான நேரத்தில் தவறான விலையில். ஸோ இந்த நேரத்தில் வாலடைலா இருக்கிற சிச்சுவேஷன்ல, அன்சர்டனா இருக்கிற நேரத்தில் நீங்க வாங்குறது உசிதம் அல்ல, அது புத்திசாலித்தனமும் இல்லை. ஏன்னா நாளைக்கு திடீர்னு ஒரு பயங்கரமான ஒரு டெசிஷன் எடுத்து டபால் மார்க்கெட் வந்து ஒரு 5% 10% விழுந்ததுன்னா நீங்க வாங்குறத விட ஒரு 5% 10% விலையும் உங்களோட ஷேர் பிரைஸ் விழுந்ததுன்னா பயங்கரமான நஷ்டம் இல்லையா? அதை அவாய்ட் பண்ணுங்க. அதனால பெட்டர் அவாய்ட் ட்ரேடிங். இல்லை அப்படியே நான் ட்ரேட் பண்ணுற மாதிரி தான் இன்ட்ராடேல பண்ணுங்க. அன்னைக்கு ஈவினிங்ல லாஸோ ப்ராஃபிட்டோ பொசிஷனை கவர் பண்ணிட்டு வெளில வந்துகிட்டே இருங்க. ரைட்ல? அப்படி இல்லை மிஞ்சி போட லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுனா என்ன பொறுத்தவரைக்கும் ஃபார்மசிட்டிக்கல் கம்பெனிஸ், அந்த ஷேர் வந்து நல்ல பர்ஃபார்மிங் ஃபார்மசிட்டிக்கல் கம்பெனி, முடிஞ்சா அமெரிக்கனோட எக்ஸ்போர்ட் அதிகமாக இல்லாத கம்பெனியா பார்த்து வாங்கி வைங்க. தட் வில் கிவ் யூ லாட் ஆஃப் ப்ராஃபிட் இன் த லாங் ரன். ஓகேங்களா? மற்றதெல்லாம் இப்போதைக்கு அவாய்ட் பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாள் ஆச்சு நீங்கள் லீவ் எல்லாம் எடுத்து கொஞ்சம் எங்கேயாவது டூருக்கு இருப்போம்னா போயிட்டு வாங்க. திஸ் இஸ் த ரைட் டைம். மற்றபடி என்னை பொறுத்த வரைக்கும் do not trade much for the next 3 months. That will be better. ஏன்னா முதலுக்கு மோசம் ஆகிற மாதிரி நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. சராய்ப்போட நம்ம தப்பிக்கணும், அதுதான் முக்கியம். ஏன்னா ஒரு போன வாரம் பார்த்தீங்கன்னா 1000 பாயிண்ட் நிஃப்டி விழுந்தது, திருப்பி அதே மாதிரி விழலாம். இல்லை சார் இப்போ வந்து அவர் பாஸ் பண்ணிட்டாரு அதனால மார்க்கெட் பயங்கரமா தூக்கும், சந்தேகமே கிடையாது. ஆனால் திடீர்னு வேற டெசிஷன் எடுத்துட்டுன்னா திருப்பி டபால் கீழே விழும். அப்போ என்ன பண்ணுவீங்க? ஸோ என்ன மாதிரி டெசிஷன் அவர் எடுப்பாரு, என்ன மாதிரிலாம் அதோட எஃபெக்ட் வரும்னு நமக்கு எதுவுமே தெரியும், யாருக்குமே தெரியும். அந்த சூழல்ல என்னோட சஜஷன் என்னன்னா, ப்ளீஸ் அவாய்ட் ட்ரேடிங் இன் த மார்க்கெட் ரைட் நோ ஆர் ஈவன் இன்வெஸ்டிங். கிளாரிட்டி வரட்டும், அன்சர்டனிட்டிலாம் போகட்டும், அதுக்கப்புறம் நம்ம மார்க்கெட்ல திருப்பி இறங்கலாம். அது வரைக்கும் ரெஸ்ட் எடுங்க, எங்கேயாவது டூர் போருங்க, ஃபேமிலியோட ஜாலியா இருங்க. ஓகேங்களா? இதுதான் என்னோட சஜஷன். ஓகே, நன்றி, வணக்கம், பாய்.